நிறைய நியூட்ரிஷன் வந்து மூளைக்கு தானே போகுது, சத்து பூராவும். அங்கே போனால் இந்த மாதிரி கல்லா மாதிரி அங்கங்கே பதிஞ்சிடும். எங்கெல்லாம் பதியுதோ அந்த இடத்துல இருக்கிற செல்லை கடிச்சு கொதற ஆரம்பிக்கும். உண்ணுமா? சாப்பிடும், அதை சாப்பிடும் அப்படியே. அதாவது இதுதான் இப்போ இது இருக்குது, சரி. இதை சாப்பிடணுன்னு முடிவு எடுத்துக்கிச்சுன்னா இது இங்கே இப்படி கிடக்குது, இப்போ இப்படி இப்போ இது பண்ணும், இந்த செல் இப்படி போயிடும், அப்படியே இப்படி மூடிடும். சரி, மூடிடுச்சுன்னா இந்த செத்து போயிடும். செத்து போச்சுன்னா அது உணவாக மாறிடும், அதை சாப்பிட்ருவோம். அது அப்படி தான் உணவு, அது உணவு உண்றது. சூடாப்பொடியை டெவலப் பண்ணும். ஸோ அது மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஸ்டடி. அமீபியாசிஸ்ங்கிறது வந்து எங்கே வேணாலும் உடம்புல எங்கே வேணாலும் வரும். மூளையை பாதிக்கும், கண்ணை பாதிக்கும், இதயத்தை தவிர குடலை பாதிக்கும், வயிற்றை பாதிக்கும். எல்லா இடத்துலையும் அமீபியாசிஸ்ங்கிறது எங்கே வேணாலும் வரும். ஈரல் மெயினாக வந்து ஈரல். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.